முதலமைச்சர் ஆவார்னு நினைச்சீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் விஜய் சார் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சுக்கிறேன். திட்டம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது. டிவிகேங்கிற நேம் வந்து ஒரு ரீச் கொடுக்கணும். அப்போ டிவிகேங்கிற கேரக்டர் பேராகவே வச்சுக்கணும். இந்த ஐடியா இங்கேருந்து வருதா அங்கேருந்து வருது? VCura Wellness, Let's Go Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind It Straight from the Heart with Rangaraj Pandey. Powered by Nammu Chennai Silks in Aadi Blast, Milky Mist Ice Creams, Dr. Sri Verma, Ayal Tarum Ayurveda, Karthipuram Coimbatore 200-acre Dream Township, Premium Plots, Naturals, World's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Arabian Garden Seafood Restaurant. ஜனவரியில் இந்த படம் பொங்கலுக்கு வந்து மேலே முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிறதான் அதோடைய அட்டம்ப்டாக இருந்தது. சிம்பிளாக ஒரு ஓட்டு மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் டிவிக்கேன்னு போட முடியாது. ஆனால் ஒரு டிவி சிம்பிளை வைக்கலாம். அது அந்த மாதிரி வைக்கிறது. இதெல்லாம் அதை கண்டுபிடிச்சி முடிக்கும் போது ஃப்ரேம் வச்சுருக்கோம். அப்போ மாற்ற சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பேனர் வச்சா எண்டில் வச்சுருவானுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடந்த பிறகு படம் வருது. அதான் பிரச்சனை. பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் ஒன்று மவுண்ட் ஆகிட்டே இருந்ததுனால அது உங்களை எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் பண்ணிச்சா? கண்டிப்பாக ஒரு பயம் சார். டிவிகேவுக்கான அஜெண்டா இல்லை, இது வந்து ஒட்டுமொத்த நேஷனுக்கான அஜெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு யுனைட்டி பாலிடிக்ஸை படம் பேசுது. யுனைட்டிக்கு எதிராக எதெல்லாம் இருக்கோ, ஒரு உண்மையை ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு அறிவு ஜாஸ்தியாகுது. முட்டாள்கிட்ட கேள்விக்கு பதில் இருக்காது. ஸோ அப்போ அந்த ஃபியரை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள எதிர்க்கிறாங்க. இந்த படத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு விஜய் சார் உங்களை ரீச் பண்ணாரா, நீங்கள் ரீச் பண்ண? நான் தான் ரீச் பண்ணேன். இந்த கதைக்காக போல நான் என்னோட கதையை சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டாப் பண்ணி, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, நீ ரீமேக் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் டினை பண்ணுற மூடோட பேச ஆரம்பிக்கும் போது, நான் உன்னை கட்டாயம்லாம் படத்துலப்பா, படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு பயம்தான் வந்துச்சு. இந்த படத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு விஜய் சார் உங்களை ரீச் பண்ணாரா, நீங்கள் ரீச் பண்ணாரா? இந்த கதை நான் தான் ரீச் பண்ணேன். இந்த கதை இல்லை, இந்த கதைக்காக போல. ஃபர்ஸ்ட் நார்மலாக விஜய் சார் வச்சு படம் பண்ணலாம் நீங்கள் போயிருப்பீங்க. பட் வந்து இந்த கதை அப்படிங்கிறத ஃபைனல் அதான் அந்த மீட்டிங் நடக்கும்போது வந்துச்சு. எனக்கு வந்து சந்தோஷம் சுதன் சார், ப்ரொடியூசர் சுதன் சாரும் சார் இன்னொரு படம் பண்ண போகிறாருன்னு தகவல் சொன்னாங்க. நான் வந்து ஜெகதீஷ் சார் மேனேஜரை ரீச் பண்ணேன். அப்போ சரி நான் மீட்டிங் கேட்குறேன் அப்படின்னாரு. அப்போ மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு நான் மீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 ரைட்டர்ஸ் கதை சொல்லிட்டாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 பேர்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்னோடய கதையை சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டாப் பண்ணி, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் இப்போ எனக்கு புரியல, அதனால் நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, அப்புறம் எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, நீ ரீமேக் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து வழக்கமாக நான் பிங்க் பண்ணேன், நான் ஒரு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ரூட்டுக்கு போனேன் அப்படின்றதுனால நான் டினை பண்ணுற மூடோட பேச ஆரம்பிக்கும் போது, நான் உன்னை கட்டாயம்லாம் படுத்தலப்பா, உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ பாரு அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து சரி நான் ஒன்று பண்ணுறேன் சார், அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு பயம்தான் வந்துச்சு. இது எப்படி பழைய யூனிவர்ஸ்க்குள்ளே அந்த கதை இருக்குது, அது அவருக்கே உரித்தான சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது என் கூட அரவிந்தன் ஒரு அசிஸ்டண்ட் வந்தான். நாங்கள் கதை சொல்லி முடிச்சுட்டு காரில் போகும்போது நான் கார்லேயே அந்த படத்தை பார்த்துட்டே போய் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டேன். என்னை வீட்டில் ட்ராப் பண்ணோன்னே நீயும் பார்த்துட்டு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் போய் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சரி ஓகே இது நம்மளால் பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வீட்டுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு, சார் நல்லா இருக்குது சார், பயங்கர மாசாக இருக்குது, விஜய் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. ஏன்டா என்னடா இது அப்படின்னு நம்ம வேறு நினைக்கிறோம். நான் மறுபடியும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்த உடனே எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, இதில் ஒரு சேஞ்ச் பண்ணால் இந்த படம் வந்து நமக்கும் ஒரு நல்லாயிருக்கும், ஓவரால் மக்களுக்கும் இந்த விஷயம் நல்ல விஷயம் சொன்ன மாதிரி இருக்கும், இது ஓவராலாக சொசைட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை கன்வே சாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நினச்சிட்டு இருக்கும்போது ஜெகதீஷ் சார்ட்டேருந்து இன்னொரு கால் வந்தது. நான் ஒன்று பண்ணுறேன், நீ கதை சரியாக சொல்லலை, நான் லேப்டாப் பார்த்து ஸ்கிரிப்ட் ரீடிங் தான் பண்ணுவேன், அது அவருக்கு புரியல, அதனால் நீ ஒரு ஆளை வச்சு கதை சொல்ல வை அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி ஓகே நான் கதை சொல்ல வைக்கிறேன், ஒருவேளை அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம ரீமேக் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை சார்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்னோடனே நான் அந்த இன்னொருத்தரை கதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தேன்ல, அவர் அதான் இதை பண்ணுறேன்ட்டு, அப்புறம் அது எது கேட்டுக்கிட்டு வா மேலே அப்படின்ட்டு போயிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அவர் வந்து என்னெல்லாம் மாற்றலான்னு ஒரு கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு தோணிச்சின்னு சொல்லி சில ஐடியாஸ் சொன்னார்.
ஸோ தெலுங்கு சென்சிபிலிட்டியில் இருக்கிறத நம்ம தமிழ் சென்சிபிலிட்டிக்கு மாற்றலாம்னு சொல்லி அது எல்லாமே வேல்யூபிளான ஐடியாஸாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், சார் நான் இதை பண்ணுறேன், எனக்கு ஒன்று மட்டும் மாற்றிக்கிறேன், என்ன அப்படின்னா வில்லனுடைய வேர்ல்டு வில்லனுடைய மோட்டிவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது நீ பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஓவரால் அதுக்கு என்னென்னா அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் அதுதான் அவரை ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிச்சு அந்த படத்தை பண்ண. அது வந்து இந்த ஒரிஜினல் படத்தில் இருந்துச்சு, அதை வந்து ட்ரிகர் லைனாக எடுத்துட்டு அதை வந்து அதை நான் இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு மட்டும் காப்பாற்றாமல் அந்த பொண்ணோட பயத்தை மட்டும் போக்காமல் அது ஓவரால் சொசைட்டிக்கே அந்த ஃபியர் இருந்து அதை மொத்தமாக போக்குனாருன்னா எப்படி இருக்கும். இதில் இந்த இடையில இந்த டிவிகே வருது, தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர், அதுக்குள்ளே அந்த கட்சி, இதெல்லாம் அவர் எதிர்பார்ப்பார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் குஷிப்படுத்துறதுக்கு செஞ்சதா, இல்லாட்டி வந்து அவர் இதெல்லாம் வச்சிருங்க இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா? இந்த அவரை குஷிப்படுத்து, ஏன்னா நம்ம திட்டம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ஜனவரி வாக்கில். ஸோ கட்டாயமாக அது எலெக்ஷனில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த டிவிகேங்கிற நேம் வந்து ஒரு ரீச் கொடுக்கணும். அப்போ டிவிகேங்கிற கேரக்டர் பேராகவே வச்சுருவோம். இந்த ஐடியா இங்கேருந்து வருதா அங்கேருந்து வருது? இது வந்து என்னென்னா சார், இது என்னோட ஐடியா தான். என் ஐடியா என்னவாக இருந்ததுன்னா லாஸ்ட்டு படம் ஆடியன்ஸை குஷிப்படுத்துறது தான், அவருடைய ஃபேன்ஸை குஷிப்படுத்துறது தான் ஐடியா. எப்போவுமே ஒரு ஹீரோ ஃபேன்ஸுக்கு 2 கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல சார். பயங்கர லோக்கலாக அந்த ஹீரோ என்ன பண்ணாலும் ரசிக்கிறவங்க இருப்பாங்க, சென்சிட்டிவ் டீம் இருப்பாங்க. சென்சிட்டிவ் டீம்னா இந்த கல்ட்டு சினிமா பார்த்துட்டு விஜய் சாருக்கும் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு லியோவுக்கு ஃபேனாக இருக்கிறவனுக்கு வந்து வாரிசு சுத்தமாக பிடிக்காது, வாரிசுக்கு ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு லியோ பிடிக்காது, இப்படி இருப்பாங்கல்ல. இப்போ இந்த பகவான் கேசரி படத்தை நம்ம அந்த லியோ ஜோனில் வைக்கவே முடியாது, நம்ம இதை வந்து வாரிசு ஜோன் படம் இது. ஸோ அப்போது இந்த கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸுக்கான மெஜாரிட்டி படம். அப்போ அவங்கள என்னவா நம்ம பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுறது அப்படின்னு என்னென்ன விதத்தில் அவங்கள வந்து கிளாப் பண்ண வைக்க முடியும், கத்த வைக்க முடியுன்ற அது ஐடியா தான். பட் ஷூட் பண்ணும்போது அவர் இதெல்லாம் வேணுமான்னு கேட்டார் விஜய் சார். நாங்கள் தான் வச்சோம் இதை. இப்போ ஆடியன்ஸ் தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுன்ற ஐடியாவில் தான் அதுவும் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு டேட்டூ இருக்கும், அந்த டேட்டூக்கு பதிலாக இங்கே ஒரு டேட்டூ போடணுன்னா என்ன டேட்டூவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இந்த பேர் வச்சோம். அதில் வந்து அவங்க சில ஐடியாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவருக்கு ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சோ, டிவிக்கே டைரெக்டாக போகணுமா? அவருக்கு இருந்தது. நாங்கள் தான் இருக்கட்டும் சார்னு கேட்டோம். அந்த ஐடியாவுமே அதுலேருந்து அந்த படத்துலேருந்து வந்தது தான். அதில் வந்து பகவந்த் கேசரின்றது என்பிகேன்றது நந்தமூரி பாலகிருஷ்ணா, அதே தான் படம் பேரை வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அதை தான் நம்ம ஃப்ளிப் பண்ணி அந்த ஐடியாவை தான் பண்ணோம். ஸோ ஐடியாவோட ட்ரேஸ் வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டது தான். இப்படி படத்தில் இருக்கிற மேஜரான விஷயங்கள், இப்போ மாற்றம்னு ஒரு கொடி இருக்கும் பாட்டில், அது வந்து டேய் ஏன்டா ஓவராக போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு ரெஸ்டன்ஸ்கிட்ட. ஏன்டா இது சொல்ல, பட் அவருக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. நம்ம 100 ரூபாய்க்கு வச்சு இல்லை, அது என்னென்னா அவருடைய இமேஜ் ரொம்ப பெருசாகிடுச்சு சார். அப்போ அந்த பெருசாகிடுச்சுன்னா படம் வந்து சின்னதாகிட்டே போகுது. அவர் இப்போ போகிற இடத்துல 5000 பேர் 10,000 பேர் கூடுறான், நம்ம இங்கே ஃப்ரேம் வச்சா ரொம்ப சின்னதாக இருக்குது, தனியாக வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஒரு லிரிக் எழுதும்போது கூட சாதாரணமாக கதைக்கு மட்டுமே எழுத முடியல, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு பெருசாக தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக வந்து ரியல் லைஃபோட சினிமா லைஃப்பில் தான் வந்து ஒருத்தருக்கு லார்ஜர் சைஸ் இருக்கும். இங்கே வந்து ஒரு சினிமா லைஃபுக்கு இணையாக ரியல் லைஃப்லையும் அந்த லார்ஜர் சைஸ் கூட்டிகிட்டே ரொம்ப லார்ஜராக போயிடுச்சு. அதை விட பெருசாக கொண்டு வந்துட்டு. ஆமாம், இதில் கான்ஃப்ளிக்ட் பெருசாக இருந்ததுனால அது ஓரளவுக்கு அந்த அவருடைய இமேஜை மேட்ச் பண்ணவும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால படத்தில் பிரச்சனை இல்லையா. பட் ஆனால் அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது எல்லாமே நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவர் உறுத்தாத அளவுக்கு, கண்ணில் படாத அளவுக்கு நிறைய பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக ஒரு ஓட்டு மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் டிவிக்கேன்னு போட முடியாது, ஆனால் ஒரு டிவி சிம்பிளை வைக்கலாம், அது அந்த மாதிரி வைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி கூட பண்ண மாட்டானுங்க பசங்களே. ஒரு ஆர்டிஸ்டன்ட் இருக்கான்னா அவன் ஒன்று பண்ணிவிடுவான், நம்ம அதை கண்டுபிடிச்சி முடிக்கும்போது ஃப்ரேம் வச்சுருப்போம், அப்போ மாற்ற சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பேனர் வச்சா எண்டில் வச்சுருவானுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் மேலே எழுந்து வரும்போது அவரை சுற்றி ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் ஆகுது, அந்த மொமெண்டம் கிரியேட் அப்படியே பில்ட் ஆகிட்டே வந்துடுது. ஒவ்வொருத்தரும் கிரேஸில் ஒன்று பண்ணுறது, தேவைக்கு ஒன்று பண்ணுறது, இப்படி நடந்தது. கடைசியில் தேவையில்லாமல் நிறைய பண்ணிட்டோம். இல்லை, இப்போ அது தேவையில்லாமல் போயிடல. நாங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடந்த பிறகு படம் வருது, அதான் பிரச்சனை. ஸோ இந்த படத்தில் ஜனவரியில் இந்த படம் பொங்கலுக்கு வந்து மேலே முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கிறத அதோடைய அட்டம்ப்டாக இருந்தது. அவருக்கு நல்லது நடக்கணும்னு ஆசை இருந்துச்சு, பட் நான் தனிப்பட்ட ரீதியில் அதை ப்ரெடிக்ட் பண்ணல. பட் ஆனால் விஜய் சாருக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, அவருக்கு அது இந்த படம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சோம். அவர் முதலமைச்சர் ஆவார்னு நினச்சிங்களா? இல்லை, அது நமக்கு தெரிஞ்ச விஜய் சாரே பிரம்மாண்டமாக இருந்தார், தெரியாத விஜய் சார் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியல.
இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டா அது ரிலேட்டடாகவே விஷயங்கள் வரும்ல சார். இப்போ நீங்கள் வந்து விஜய் சாரை திட்டி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவே வரும். பாராட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடாகவே வரும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ரேஷ்னலாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் ஆன்மீகமாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் கிளிக் பண்ணிட்டா நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கும்போது அதுதான் வேர்ல்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ என்னென்னா விஜய் சார் வேர்ல்டுக்குள்ளே நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவருக்கு எதிரான வேர்ல்டில் கம்மியான பேர் இருந்துக்கிட்டு அதான் வேர்ல்டுன்னு நினச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த பக்கமாக ஏதோ ஒரு வேர்ல்டில் இருந்திருக்கேன், அதனால் எனக்கும் தெரில. அப்போ நீங்கள் விஜய் சார் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதை நான் வந்து இது என்னது உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டாங்களே ஒரு ஸ்டேஜில், அதே பதில் தான் நான் அதை எடுத்து காப்பி பண்ணி. ஒரு நடிகராக நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வந்து வெளியில் ஒரு இமேஜ் பெருசாக டெவலப் ஆகிட்டே போகுது. அப்படிங்கும்போது ஒரு நடிகராக அவர்கிட்ட வேலை நார்மலாகவே ஒரு ஸ்டாரு, நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் அஜித் சார்ட்ட எப்படி வேலை கேட்குறீங்கலாம் நான் கவனிச்சிருக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அவர் வேலை வாங்குற ஒரு ஸ்டார் நம்ம நார்மலான ஒரு நடிகர் போல் நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து இப்போ நட்டி நட்ராஜ் சாரை நீங்கள் வாங்குறதுக்கும் இவர் வாங்குறதுக்கும் ஒரு பேசிக்கலான ஒரு வித்தியாசம் வந்திருக்கும். அதுலேயே ஒரு 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 வேல்யூ ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பொலிட்டிக்கலாக வேறு, அவர் திரும்பினா நியூஸு, இடது பக்கம் பார்த்தா நியூஸ் அப்படிங்கிற போது அவரை வேலை வாங்குறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக அவருக்கு அந்த வேலை வாங்குகிற இதுவே தேவையில்லை. அவர் வந்து ஒரு கதை கேட்குறாரு, ஓகே சொல்கிறாரு, அதுக்கப்புறமா மறுபடியும் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு வாட்டி கதை கேட்குறாரு, அதுக்கப்புறம் சீன் பேப்பர் வாங்கிக்கிறாரு. சீன் பேப்பர் வாங்கி அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் வந்து அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்டுக்கிறாரு. காலையில் கேரவனுக்கு ஒரு 9 மணிக்கு ஷூட், அவர் 9 to 6 ஒர்க் பண்ணுவார். ஸோ ஆனால் வர்றது வந்து 6:37 அந்த மாதிரி டைமுக்கு வந்துடுவார். வந்து ரெடி ஆவார், கேரவனில் ரெடி ஆகி அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சமயத்தில் அவர் நடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜிங் தேவைன்னு வச்சுக்கோங்க, அதை கூப்பிட்டு கேட்பார். நம்மளை கூப்பிட்டு என்னம்மா அப்போ ஸ்டேஜிங்கு அப்படின்னு, உட்காந்து பண்ணுறோமா நின்று பண்ணுறோமான்னும் போது அப்போ அவர் சொல்லுவார், நான் ஒன்று சொல்கிறேன், அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பாருன்னு சொல்லிட்டு, நான் இப்படி வந்து நடந்து பேசி இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம போய் அந்த ஸ்டேஜிங்கு சரி ஸ்பேஸ் இருக்கா அல்லது அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சொன்னோன்னா அவருக்கு ஓகே, எனக்கு ஓகே சார்னு சொன்னால் அவர் அதை பண்ணுவார். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நான் சொல்லணும்னு இல்லை. இப்போ கூட இப்போ அரவிந்தன் ஒரு பையன் இருக்கான், அசோக்குன்னு ஒரு பையன் இருக்கான், சமீர்னு ஒரு பையன் இருக்கான்னா, இப்போ அவங்க ஏதாவது வந்து என்கிட்ட சொன்னால் நான் போய் சொல்கிறேன் சார்ட்டன்னு சொல்லுவேன், அவர் அதை கேட்டுப்பார். அதெல்லாம் ஓப்பனு. அப்புறம் அவர் ஒன் டேக்கில் மேக்ஸிமம் ஷார்ட்ஸை பண்ணுவார், 95% ஷார்ட்ஸை பண்ணுவார். சம்டைம்ஸ் நம்ம ஓகே சொன்னாலும் அவர் 1 more பண்ணுவார், நம்ம கேட்டாலும் 1 more பண்ணுவார். ஆனால் அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும். சம்டைம் டெக்னிக்கலாக ஃபோக்கஸ் போயிடும், வேறு யாராவது தள்ளி நின்றுவாங்க, ஏதோ நடந்துடும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் பண்ணுவார். ஆனால் அவர் அந்த கேரக்டரை எப்படி பண்ணணும்னு முன்னாடியே பக்காவாக டிசைட் பண்ணிடுவார். அது நம்ம யோசிக்கிறத விட பெட்டராக இருக்கும். அதனால் அவர்கிட்ட வேலை வாங்குறதுன்றது உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் நான் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் வந்து இந்த வெளியில் இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் ஒன்று மவுண்ட் ஆகிட்டே இருந்ததுனால அது உங்களை எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் பண்ணிச்சா? என்ன இல்லை, அதான் அது நான் சொன்னேன் இல்லை சார், அவருடைய இமேஜ் ரொம்ப பெருசாக போனதுனால நாங்கள் பண்ண சீன்ஸ் சின்னதாகிட்டே வருது. அதில் நீங்கள் அதை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணீங்க, பெருசாக்குனீங்க, அது ஒரு ப்ரெஷராக மவுண்ட் ஆகிட்டு இருந்துச்சா? நினைக்கிறேன் இது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பயம் சார். இப்போது ஒரு லாஸ்ட் படம், அந்த லாஸ்ட் படம் எல்லாரும் ஆடியன்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் இன்றைக்கி ஒரு ஹீரோவுக்கோ ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ இருக்கிற ஈகோவோட ஃபேனுக்கு இருக்கிற ஈகோ பெருசு. எங்கால் ஜெயிச்சாரா இல்லையா, எங்கால் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணாரா இல்லையான்ற ஈகோ வந்து ரொம்ப பெருசு இல்லை சார். இப்போ அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலையில் நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணணும். அப்போ அதை கரெக்டாக பண்ணும்போது நம்ம நினைக்கிறதெல்லாம் வரல ஸ்பாட்டுக்கு அல்லது கன்வெர்ட் ஆகலை அப்படின்னும் போது அந்த சண்டை கோவம்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல சார். இப்போ சார் இது எல்லாமே ரியல் லொக்கேஷனில் நடக்கிற படம், ஆனால் ஒரு ரியல் லொக்கேஷனில் கூட போய் ஷூட் பண்ண முடியாது. அதை செட்டில் பண்ணுறோம். செட்டில் பண்ணும்போது அந்த எல்லா காம்ப்ளெக்ஸும் இருக்கும். செட்டுக்குள்ளே பண்ணும்போது செலவில் ஆரம்பித்து ஆட்களை இது பண்ணுறது ஆரம்பித்து நமக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு இப்போ ஜெயிலுனா அந்த முழு ஜெயிலு அங்கே இருக்காது. இப்போ நமக்கு மட்டும்தான் அது முழு ஜெயிலாக பார்க்க தெரியும், அந்த ஆக்டருக்கு தெரியும். அப்போ அதை மற்ற எல்லாருக்கும் புரிய வச்சு அங்கே அதை தாண்டி நிற்காத, வராது, இங்கே நில்லு அங்கே நில்லுன்னு சொல்லி வர எல்லா ப்ரெஷர்ஸும் இருக்கும் சார். பட் ஆனால் விஜய் சாரோட படம் பண்ணுற அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஈக்குவல் தான் எல்லாம். அது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷராக எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னு சொல்ல வரீங்க. இது வந்து ஒரு விஜயோடைய ஃபேனுக்கான படம் ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட ஒரு படம். அப்போ வந்து மாசுக்கும் சேர்த்து ரீச் ஆக. இப்போ வந்து நம்ம விஜயோட நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோட ஃபேன் வந்து அது என்ன படம் இருந்தாலும் போட்டு விசில் அடிக்க போகிறாங்க. அது ஒன்று அதை தாண்டி ஒரு அவுட் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் இருந்தது இந்த படத்தில். ஆமாம். அதாவது டிவிகேவுக்கான அஜெண்டா இல்லை,
இது வந்து ஒட்டுமொத்த நேஷனுக்கான அஜெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் பண்ணேன். ஒரு யுனைட்டி பாலிட்டிக்ஸை படம் பேசுது. யுனைட்டிக்கு எதிராக எதெல்லாம் இருக்கோ, ஒரு பொய் இருக்குது, ஒரு ஹேட் இருக்குது, ஃபியர் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா இது வந்து ஒரு தேசத்தை வந்து பின்னாடி கொண்டு போயிடும். இது வந்து ஒரு உண்மையை ஒருத்தன் தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு அறிவு ஜாஸ்தியாகுது. ஒருத்தன் பொய்யை நம்பும்போது அவனுக்கு வந்து அவன் முட்டாளாகிறான். முட்டாள்கிட்ட கேள்விக்கு பதில் இருக்காது, அவன் யோசிக்கிறது குறைஞ்சிரும், புதிய கண்டுபிடிப்புகள் வராது. புதிய கண்டுபிடிப்புகள் வரலன்னா ஒரு தேசம் பெருசாக ஆகிறது வந்து வளராது. ஸோ அப்போது உண்மைகளின் வழியாக ஒரு தேசத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அங்கே வந்து ஃபியர் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஃபியரை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள எதிர்க்கிறார் ஹீரோ. அவ்வளோதான் இந்த கதை. Behind Earth, Straight from the Heart with Rangraj Pandey. Title sponsor Vicura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery, any weight loss, இன்னும் smarter. Let's go holidays, travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold, call 044-4545-4545. Max Gold, cash for gold. Power by நம்ம சென்னை சில்க்ஸ் இன் ஆடி பிளாஸ்ட், up to 50% discount. Savings blast, collection blast. Taste the Milky Mist ice cream once. There is no turning back. Milky Mist ice cream. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acre டவுன்ஷிப் இன் கோயம்புத்தூர். ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிரீமியம் வில்லா plots and commercial plots with world class infrastructure. Naturals, world fastest growing saloon chain. Air fiber Wi-Fi all in one plan. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். Vicura Wellness, Let's Go Holidays and Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind It, Straight from the Heart with Rangraj Pandey. Powered by நம்ம சென்னை சில்க்ஸ் இன் ஆடி பிளாஸ்ட், மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத, கார்த்திபுரம் கோயம்புத்தூர் 200 acre dream township, premium plots, naturals, world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi, Arabian Garden seafood restaurant.